வணக்கம் மக்களே. தமிழகத்தில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது இல்லையா? இந்த சட்டமன்ற தேர்தலில் வெல்லப் போவது யார், அடுத்து ஆட்சி கட்டிலில் அமரப்போவது யார் என்பது பற்றிய அரசியல் விமர்சகர்களின் கருத்து கணிப்புகள் என்பது எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி இக்காணொளி காட்சி வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். அரசியல் விமர்சகர்கள் தற்போது என்ன கருதுகிறார்கள் என்றால், தற்போதைய சூழலின்படி, தற்போதைய நிலவரத்தின்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி நிலவுவதற்கே அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறார்கள். அதாவது 5 முனை போட்டி என்றால், சென்ற தடவை சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீர்கள் என்றால் மும்முனை போட்டி என்ற ஒரு கணக்கீட்டு பங்கை போட்டார்கள். அது நடந்தது. அந்த கணிப்பின்படி அவ்வாறே நடந்தது. அதே போல இந்த தடவை 5 முனை போட்டி நிலவுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது என்கிறார்கள். அது என்ன 5 முனை போட்டி என்றால், திமுக தற்போதைய எந்த கூட்டணி கட்சிகளிடம் தற்போதைய கூட்டணி கட்சிகளோடு கூட்டணியாக இருக்கிறதோ அதே கூட்டணியோடு தொடரலாம் என்ற முனைப்பில் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அது ஒரு முனையாக இருக்கும். இரண்டாவது முனை பார்த்தீர்கள் என்றால், தமிழகத்தில் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சுக்கு நூறாக பிரிந்து காணப்படுகிறது. அவையெல்லாம் ஓரளவு ஒன்று கூட்டி ஒரு அணியாக திகழ வேண்டும் என்று நினைப்பார்கள். மூன்றாவது முனையாக நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். நான்காவதாக தலைவர் விஜய், புதியதாக வந்திருக்கக்கூடிய தலைவர் விஜய், அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி அவருடைய தலைமையில் கூட்டணி கட்சிகள் அமையும் என்று கூறியிருக்கிறார். இது 4வது முனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் 5வது முனையாக பார்க்க இருப்பது பாஜக. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக, தேமுதிக இந்த மாதிரி ஏதாவது சில கட்சிகளை கூட்டணியாய் அமைத்து கொண்டு அவர்களும் ஒரு 5வது ஒரு முனைப்போடு செயல்படுவார்கள். அதாவது இப்படியாக 5 முனை போட்டி நிலவும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். அவருடைய கணிப்பு இவ்வாறாக இருக்கிறது. இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதை பற்றி பார்க்கும்போது, கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு யாராக இருந்தாலும் வாக்குகள் சிதறும் என்றே கணித்துகிறார்கள். ஏனென்றால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது தற்போதைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சி தான் மீண்டும் அடுத்த தடவையும் ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் தற்போதைய சூழல்படி கணித்துள்ளார்கள். கண்டிப்பாக இந்த 5 முனை போட்டி நிலவும் பொழுது கண்டிப்பாக வாக்குகள் சிதறும் என்று கணிக்கப்பட்டு, அப்படி கணித்தால், அதாவது வாக்குகள் சிதறினால் கண்டிப்பாக அது ஆளும் கட்சிக்கு அதிக வாக்குகளை பெற்று தரும் என்றும் அவர்கள் ஒரு கணிப்பாக கூறியிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி திமுக வெற்றி பெற்றாலும் அதில் உள்ள சில வேட்பாளர்களுக்கும் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே அவர்கள் வெற்றியும் அடைவார்கள் என்றும் கணித்துள்ளார்கள். இந்த விஷயமெல்லாம் ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக அமையும் என்றும், அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர்.